எல்லா டேமும் முடிஞ்சு போச்சு. கடைசி நீர் மட்டம் இன்னும் 0வை தொட போகுது. அதை எப்போ எதிர்பார்த்தாங்கன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தோட அங்கே தண்ணியே இல்லாமல் போகுது. டே 0ன்னு அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க. சில தற்காப்பு முயற்சிகள் எடுத்ததுனால இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு அது தள்ளி போடப்பட்டிருக்கு. கேப் டவுன் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத முதல் நகரமாக மாறுது உலகத்தில். இனிமே அங்கே மனிதர்கள் வாழ முடியாது. ஏன்னா கடைசி சொட்டு தண்ணியும் தீந்து போக போகுது வெகு சீக்கிரத்தில். ஸோ இப்போ அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு ஆளுக்கு 50 லிட்டர் தண்ணி கடந்த 6 மாதமாக அரசாங்கம் செயல்படுத்துகிற திட்டம். அங்கே ஒரு ஆளுக்கு 50 லிட்டர் தான் ஒரு நாளைக்கு ரேஷன். ஸோ நீங்கள் குளிக்கலாம் முடியாது, தொடச்சிக்க தான் முடியும். டாய்லெட்டில் ஃப்ளஷிங் எல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறதுக்கு தண்ணி கிடையாது. அப்போ ஃப்ளஷ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த கிரே வாட்டர், பாத்திரம் கழுவுனது துவைச்சிது அதை தான் எடுத்து நீங்கள் அதுக்கு பண்ணிக்கணும். யூரின்லாம் போயிட்டு வந்து ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா தண்ணி கிடையாது. அதனால் யூரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க, அதை தான் அடிச்சுக்கணும். எல்லா இடத்துலையும் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அதுக்கு தண்ணி கிடையாது. அதனால் சானிடைசர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நீங்கள் தேய்ச்சிக்கணும். இப்படி தண்ணீர் எந்த அளவுலெல்லாம் தேவையோ எல்லா இடத்துலையும் முடிஞ்சு போச்சு. இப்போ தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி 100 ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு. இப்போ பெட்ரோல் விலை ஏறினதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டாமல் கூட நம்ம வாழ்ந்துடலாம், தண்ணி இல்லாமல் முடியாது. அங்கே தண்ணி வாங்க முடியாதவங்க லட்சமாக பெருகிட்டாங்க. இந்த தண்ணி இல்லாதனால 3 லட்சம் பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அக்ரிகல்ச்சரில் கம்ப்ளீட்டாக வேலை இல்லாமல் போயிடுச்சு. நிறைய இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியல. ஸோ 3 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு தண்ணி இல்லாதனால. அதுக்கப்புறம் வாங்க முடியாமல் போயிட்டாங்க. தண்ணி பாட்டில் வாங்க முடியாதவங்க ஏகப்பட்ட பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இல்லை. 100 ரூபாய் கொடுத்தா தான் 1 லிட்டர் தண்ணி கிடைக்கும். அப்போ அந்த வறுமைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹைட்ரலாஜிக்கல் பாவர்ட்டி, நீர் வாங்க முடியாத வறுமைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கதையெல்லாம் எங்கேயோ கற்பனையில் எழுதப்பட்ட கதை இல்லை, இன்னைக்கு கேப்டவுனோட கதை. நாளைக்கு அந்த கேப்டவுனுங்கிற பேருக்கு பதிலாக திருப்பூர்னு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை தான் நம்ம இன்றைக்கி மனசில் வைக்கணும். அப்போது நமக்கு முக்கியமாக தண்ணி உண்மையிலே நமக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 700 மில்லிமீட்டர் ஆவரேஜ் ரெயின்ஃபால் திருப்பூருக்கு. நிச்சயமாக அனந்தபுரை விட நம்ம சௌக்கியமாக இருக்கோம், ராஜஸ்தானை விட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், குவைத்தை விட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நிறைய ஊரை விட நம்மளோட நிலைமை பெட்டராக இருக்குது. ஆனால் என்ன, அந்த தண்ணியை சேமித்து வைக்கல. நொய்யலில் தண்ணி ஓடிச்சே, இப்போ எங்கே போச்சோன்னு தண்ணி தெரியாது. செக் டேம் இருந்ததா, ரீசார்ஜ் ஆச்சா தெரியாது. 3 நாள் கழித்து பார்த்தா கலராக ஓடிட்டு இருந்தது அந்த தண்ணி, டிவியில் காமிச்சாங்க. இப்போ தான் நொய்யலில் தண்ணியே ஓடிச்சு, அதுக்குள்ளே அது கலராக மாறிடுச்சு. அப்போ நாம் ஒன்றே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பொருளாதாரம் நிச்சயமாக தேவை. ஒரு 20,000 கோடி சம்பாரிச்சு தர ஒரு ஊரில் ஒரு விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக பணம் தேவை, இந்த தொழில் வளரணும், எல்லாமே ரைட். இப்போ டெஸ்லாலாம் ராக்கெட் அனுப்புகிறாங்க அந்த கம்பெனி, உங்களுக்கு தெரியும். நீங்கள் டூர் போகலாம், இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி வரலாம். டூர் அனுப்பிட்டு இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு, விண்வெளி டூர். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன அவங்க இந்த இண்டஸ்ட்ரியை அவங்களால ரன் பண்ணிக்க முடியாதா? ஏன் நம்ம தான் அதை பண்ணித்தரோம் அப்படின்னு நம்ம எப்போயாவது யோசிக்கணும். அப்போ மழை நீர்னு ஒரு விஷயம் இருக்குது. மழை நீர்னா என்ன? ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற தண்ணி. அந்த தண்ணியோட காஸ்ட்டை நம்ம போடுறதே இல்லை. நம்ம ஒரு பனியனையோ ஒரு டிஷர்ட்டையோ விற்கும்போது அதோட காஸ்ட்டை தான் நம்ம சொல்லி விற்கிறோம். அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த தண்ணிக்கு ஒரு காசு போட்டு அந்த தண்ணியோட காசு நமக்கு வந்துச்சான்னா வரல. அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பனியன் மட்டும் இல்லை, தண்ணியும் சேர்த்து தான். அதை தான் மறை நீர்னு சொல்கிறோம். அந்த மறை நீர்னா என்ன? ஒழிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணி, அது நமக்கு தெரியாது. காரை இங்கே அசம்பிளி யூனிட் ஏன் இங்கே வைக்கிறாங்க? பார்ட்ஸ் எல்லாம் கப்பலில் வருது, அசம்பிளி யூனிட் இங்கே. நமக்கு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்நிய முதலீடை ஈர்க்கிறோன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு இங்கே ஒரு இடத்த கொடுத்து அவனுக்கு ஃப்ரீ கரண்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து பண்ணுறோம். அவன் எதுக்கு காசு ஆகும், எது அவனால் பேர் பண்ண முடியாது, என்ன மாதிரி விஷயங்களுக்கு அங்கே பயங்கரமான பொல்யூஷனுக்காக அவன் பே பண்ணுமோ அதைத்தான் இங்கே கொண்டு வராங்க. அப்போ நாம் நம்மளுடைய வளங்களை இழந்து நம்ம எதையோ கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டி இருக்குன்னா, இந்த தொழிலை நம்ம நிறுத்த முடியாது, நிறுத்தவும் சொல்லலை, இன்னும் நம்ம வளமாக வாழலாம். ஆனால் எந்த வகையில் நம்மளை திருப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, நம்ம எடுத்ததை எப்படி திருப்பி நிறச்சி வைக்கிறதுங்கிறத தெரிந்து கொள்ளாதவங்களா நம்ம போயிட்டோம்னா நிஜமாக சிக்கல் அப்போ தான்.
இப்போ அழிந்து போன நாகரிகங்கள்லாம் எப்படி அழிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் அழிஞ்சுது. எங்கே மொகஞ்சதாரோவில் எங்கே இருந்தாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி அழிஞ்சுது, சுமேரியா எப்படி அழிஞ்சுது, எல்லாமே இப்படி தான். அப்போ தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நான் ஒரு பாசிட்டிவ் கதை சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ சொல்கிறேன். வேலையை விடுறதுக்கு தயாராகியாச்சு. இன்னைக்கு நாளைக்குன்னு சமாதானத்துக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 மாதத்துக்குள்ளே கிளம்பி போகிறோம், ரிசைன் பண்ணிட்டு கிளம்பி போகிறோம். அப்போ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த பயணத்தை விரைவுபடுத்தினது யாருன்னா, நான் போய் பார்த்த ஒரு விவசாய குடும்பம். அவங்க சத்தியமங்கலம் பக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் எல்லாருக்கும் போய் ஊர் ஊராக சொல்லி தருவார். அப்போ நாங்கள் போகிற அன்னைக்கு அவர் இல்லை, அவருடைய துணைவியார் தான் இருக்காங்க. 10 ஏக்கரில் அவங்க கரும்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தோட்டத்தை நான் பார்க்க போயிருந்தேன். இப்போ இல்லை, எப்போ சொல்கிறேன் பாருங்கள், அந்த காலத்தில். அப்போ அங்கே போய் பார்க்க போகும்போது அவங்கக்கிட்ட கேட்டோம், உங்களோட விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், போய் பார்க்கலாமான்னு கேட்டோம். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், வீட்டுக்கு பக்கத்தில் பின்னாடி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, என்னுடைய கணவர் ஊருக்கு போயிருக்காரு, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் வீட்டு வேலை முடிச்சுட்டு நம்ம கிளம்பி போகணும், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்னாங்க. கிளம்பி போகணுமா, எங்கே இருக்குது, தூரமாக இருக்கான்னு கேட்டோம். 10 கிலோமீட்டர் போகணுன்னாங்க. 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தோட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் பார்ப்பீங்க, உங்கள் வீட்டுக்காரர் தான் இங்கே இருக்கிறதே இல்லையே, ஊர் ஊராக போயிடுறாருன்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நான் எதுக்கு அடிக்கடி போகிறது இல்லை, 1 மாதத்துக்கு ஒருக்கா தானே போகிறேன், அதனால் மேனேஜ் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. கரும்பை போட்டுட்டு பயிர் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு ஒருக்கா போகிறாங்களாம், ஒரு விளங்குமா? தினம் போய் பார்த்தாலே விவசாயம் விளங்காது, இதில் 1 மாதத்துக்கு ஒருக்கா போய் பார்க்குறாங்களாம். நம்புகிற மாதிரியே இல்லை. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், சரி உங்களுக்கு நிறைய வருமானம் வருது போல இருக்குது, அதனால் விவசாயத்தை நீங்கள் பெருசாக நினைக்கல, அதனால தான் இப்படி இருக்கீங்க போல இருக்குன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு விவசாயம் முக்கியத்துவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கை நிறையா பரிசு கோப்பைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன பரிசு கோப்பை? 3 வருஷமாக உயர் விளைச்சல் போட்டியில் அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடச்சிருக்கு. கரும்பில் 70 டன் எடுத்திருக்காங்க. அது நல்ல விளைச்சலா? ஒரு ஏக்கருக்கு 70 டன்னு அருமையான விளைச்சல் இல்லையா? அப்போ அந்த விளைச்சல் எடுக்கிறதுக்கு அவங்க எத்தனை நாளைக்கு ஒருக்கா போயிருக்காங்க? மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ நம்புகிற மாதிரியே இல்லை, ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அப்போ நாங்கள் என்ன கேட்டோம், எங்களை கொஞ்சம் கொண்டு போய் காமிங்க, நீங்கள் எப்படி 1 மாதத்துக்கு ஒருக்கா போய் அது விளையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நிஜமாகவே வீட்டிலேருந்து சாவி எடுத்துக்கிட்டாங்க, காரில் ஏறி போனோம். தோட்டத்தில் இறங்கினோன்னே கேட்டை பூட்டி இருந்த கேட்டை திறந்து உள்ளே போனாங்க. ஒரு ஆள் கிடையாது. இவங்க சொன்ன மாதிரி இவங்க மட்டும்தான் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டோம், 1 மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் எப்படி பயிருக்கு தண்ணி வைக்கிறதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம், அப்போ வருஷத்துக்கே சேர்த்து 8 தண்ணி தான் கொடுப்போம், மீதி 4 மாதம் எப்படியும் மழை பெஞ்சிரும், அதனால் அந்த 4 தண்ணி மிச்சம், 8 தண்ணியில் தான் கரும்பை இவ்வளோ தூரம் விளைய வைக்கிறோன்னாங்க. ஐயா, தலைப்புக்கு வந்துட்டேன், எல்லோரும் நல்லா கேட்டுக்கங்க. தண்ணியே இல்லாமல் பண்ணுறதுக்கு இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க என்ன சொன்னாங்க, 8 தண்ணியில் அவங்க விவசாயம் பண்ணுறதா சொன்னாங்க. அது எப்படி சாத்தியம், பயிரை பாருங்கன்னு சொன்னாங்க. பயிர் பச்சை பசேர்னு இருக்குது, கிட்ட போய் தான் பாருங்களேன் ஈரம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கிட்டே கால் எடுத்து வச்சா கால் அப்படியே இறங்கிடுச்சு பூமிக்குள்ளே. கீழே குனிஞ்சு பார்க்குறேன், மண்ணே இல்லை, எல்லாம் தோகையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. கரும்பு தொகையை, உரிச்ச தொகையெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அது மல்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கால் வச்சோன்னே வெயிட்டுக்கு அது இறங்குது கீழே. அவ்வளோ பொலபொலப்பாக இருக்குது அந்த இடம். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வெயிட்டுக்கு இறங்குச்சு. இப்போ நான் அந்த குப்பையை தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே கை வச்சு பார்த்தேன், கம்ப்ளீட் ஈரம். 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க விட்ட தண்ணி இல்லை, ராத்திரி பெஞ்ச பனி தண்ணி பூரா உள்ளே இறங்கி அந்த ஈரம் காலையில் சூரியன் அதை திருடிட்டு போக முடியல. ஏன்னா ஒரு அடிக்கு குப்பை போட்டு வச்சுருக்காங்க. அந்த தண்ணிக்கு உள்ளே இறங்கிடுச்சு. பெஞ்ச பனி தண்ணி, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, அந்த தூங்கும் பனி நீரை காலையில் வாங்கும் கதிரோனே, திருடிட்டு போயிடுவார் சூரியன். அது வாங்கிறதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்ணியை ஒளிச்சு வச்சுட்டாங்க பூமிக்கடியில். அப்போ உள்ளுக்குள்ளே ஈரம் இருக்குது. அந்த ஈரம் இருக்கிறதுனால அந்த இடம் என்ன எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி தான் தண்ணி பாய்ச்சின மாதிரி இருந்தது. அந்த தோகையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது ஏது என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 70 டன் நாங்கள் வெட்டும் போது 7 டன்னு தோகை வருது, அதை எல்லாரும் ஒரு தீக்குச்சியை கொளுத்தி சாம்பலாக்கி குளோபல் வார்மிங்கை கூட்டி விட்டுருவாங்க,
இது முக்கியமான ரிசோர்ஸ். எங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கிட்டு இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்தி தான் இந்த பொருள் உற்பத்தி ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ். இந்த கழிவை தான் நாங்கள் நிலத்துக்கு சாப்பாடாக கொடுக்குறோம். இப்படி நாங்கள் போத்தி வச்சிருக்கோமே, இதுக்கு பேர் நிலப்போர்வை. இந்த போத்தி வச்சிருக்கிறதுனால தண்ணி ஆவியாகிறது இல்லை, ராத்திரி பெய்கிற பனி தண்ணி உள்ள சேகரம் ஆயிடுது. அப்போ எங்களுடைய ஃபஸ்ட்டு ரகசியம் இந்த நிலப்போர்வை. இது மூலமாக தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் மாதத்துக்கு ஒருக்கா வர்றது எத்தனை வேலை இருக்குது விவசாயத்தில். அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டோம், சரி எப்படி உரம் போடுவீங்க? பயிர் வளர்றதுன்னா எல்லாம் எருவெல்லாம் வைக்கணும். நீங்கள் ஒரு இயற்கை விவசாயி, இயற்கை உரமாவது ஏதாவது கொடுக்கணுமில்ல, அதுக்காவது நீங்கள் வரணும் இல்லைன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் அந்த ஈரத்தை தொட்டு பார்த்தீங்கல்ல, அதை கை விட்டு எடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மண்ணை சரின்னு ஓலையெல்லாம் தள்ளிட்டு அப்படி கையை விட்டு அள்ளுனா கையில் மண்ணே இல்லை, வெறும் மண்புழுவோட கழிவாகவே இருந்தது. கொத்து கொத்தா மண்புழு 2 கையிலையும் இருந்தது. அவ்வளவு மண்புழுக்களும் அந்த நிலத்தில் இருக்குது. எங்கிருந்து மண்புழு வந்தது? இந்த தோகை மக்கி மக்கி உணவாக போகுது. சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விருந்தாளியெல்லாம் வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மண்புழுவை பற்றி நீங்கள் தானே மீட்டிங்கில் கதை கதையாக சொல்கிறீங்க, அதுதான் இந்த வேலையை செய்துன்னாங்க. என்ன கதை நான் சொல்லுவேன். ஒரு வளமான நிலத்தில் 4 லட்சம் மண்புழுக்கள் இருக்குது, சாதாரணமான நிலத்தில். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஐயா சொன்னாங்க, அந்த கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்கிறேன். இயற்கை விவசாயத்தை முழுசாக இயற்கையாக செய்யலாமா, அல்லது அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் மிக்சிங் பண்ணிடலாமா, இல்லை முழுக்க முழுக்க கெமிக்கல்கே போகலாமா? 3 கேள்வி வச்சுருக்கீங்க. இந்த 3 கேள்வியில் இப்போ முதல் கேள்வி, இயற்கை விவசாயத்தை முழுசாக தான் செய்யணும்னு சொல்லக்கூடியவங்களில், பிடிவாதம் கொடுக்கக்கூடியவங்களில் நானும் ஒருத்தர். அதை ஏன் செய்யணும்? அதுக்கு வெறும் வரட்டு பிடிவாதம் இல்லை, அதுக்கான லாஜிக் இப்போ நான் சொல்கிறேன். மண்புழுக்கள் நம்ம தோட்டத்தில் சாதாரணமான வயலில் 4 லட்சம் மண்புழுக்கள் இருக்குது. அதில் 3 டைப்பில் மண்புழுக்கள் இருக்குது. மண்புழுவை நம்ம என்ன சொல்கிறோம்? 4ஆம் கிளாஸ் புக்கில் உழவனின் நண்பன்னு சொல்கிறோம். மண்புழு உழவனின் நண்பன் அல்ல, அதுதான் உழவன். ஏன் அது உழவன்? அந்த மண்புழு எப்படி பொசிஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அந்த 4 லட்சம் மண்புழுக்களில் 3 டைப் இருக்குது. ஒன்று பாட்டம் லேயர், கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மண்புழு, அந்த இடத்துக்குள்ளே மட்டும் போயிட்டு வருது. 2வது டைப் மண்புழு அடுத்த லெவல், ரிலே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து மீடியம் ரேஞ்சில் ட்ராவல் பண்ணுது. டாப் லெவலில் இருக்க மண்புழு அங்கேருந்து டாப் சாயில் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது. இது ஒரு ரிலே மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதை அவங்க கவர் பண்ணுறாங்க. நம்ம போலீஸ்காரங்க ஏரியா லிமிட் வச்சுருக்க மாதிரி. இப்போ இந்த மண்புழு என்ன செய்யுது? மனிதர்கள் மினரல்ஸ் எடுக்கணும்னா நல்லா சுரங்கம் தோண்டி ஆழமாக தோண்டி அங்கிருந்து மினரல் எடுத்துகிட்டு வரோம். மண்புழு என்ன பண்ணுது? இதே ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணுது, மண்ணுக்குள்ளே ஓட்டை போட்டு உள்ளே போகுது, அந்த மினரல்லேருந்து சாப்பிடுது, அதை அப்படியே மேலே அந்த லேயரில் வச்சுட்டு திருப்பி அது கீழே போயிடுது. அடுத்த லெவலில் இருக்க மண்புழு அங்கேருந்து தூக்கிட்டு அடுத்த லெவலுக்கு வைக்குது, அங்கேருந்து மேல் மட்டத்துக்கு வந்துடுது. அப்போது நாம் தோன்ற மைனிங்கில் அவ்வளவு ஃபாசில் ஃபியூவலை யூஸ் பண்ணி, மெஷின்ஸை யூஸ் பண்ணி, பூமியை பொல்யூட் பண்ணி ஒரு மைனிங் பண்ணுறோம். இந்த மண்புழு அழகாக ஒன்றுமே பண்ணாமல் பூமியை ட்ரில்லிங் பண்ணி கீழே இருக்கிறத டாப் சாயிலுக்கு கொண்டு சேர்த்துது. ஃபஸ்ட்டு வேலை அதுதான் செய்யுது. இந்த ட்ரில்லிங் ப்ராசஸில் மண்புழுக்கள் என்ன செய்யுது? நிறைய குழாய்களை போட்டுடுச்சு உள்ளார. அந்த குழாயெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமான்னா விழுறதில்லை. மண்புழுவோட உடலில் சுரக்கிற அந்த திரவங்கள், அந்த ஷைனிங்கான திரவங்கள் ஒரு சீலிங் ஆயிடுது. ஸோ மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தா மண்புழு நிறைய ஓட்டைகளை போட்டிருக்கு. அந்த ஓட்டைகள் நிறைஞ்ச மண் தான் வளமான மண். ஏன்னா அதில் தான் நீரும் காற்றும் போகுது, ஏர் வாட்டர் பேலன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அதுதான் உலகத்திலேயே ரிச் சாயில். எந்த சாயில் அருமையான சாயில்னா, பெர்மியபிலிட்டி, பொராசிட்டி எதில் இருக்கோ அதுதான் நல்ல சாயில். ஏன்னா வேறும் மூச்சு விடுது, அதுக்கு காற்று போகணும். பூமிக்கடியில் லட்சம் உயிரினங்கள் வாழுது, அதுக்கு காற்றும் தண்ணியும் போகணும். அப்புறம் மைக்ரோபோர், மெகாபோர்னு சொல்லக்கூடிய இந்த துளைகள் இருக்கக்கூடிய மண் தான் நல்ல மண். அப்போ அங்கே யார் இருக்கணும்? மண்புழு இருக்கணும். ஒரு இத்தினூண்டு ஃபெர்டிலைசரை கொண்டு போய் போட்டிங்கன்னா ஒன்றும் வேண்டாம். எனக்காக ஒவ்வொருத்தரும் நாளைக்கு போய் ஒரு கொலை பண்ணுங்க, ஒரு மண்புழு எடுத்துக்கங்க, அது மேலே இத்தினூண்டு உப்பள்ளி போடுங்க, சாப்பாடு உப்பள்ளி போடுங்க,
ஃபியூ செகண்ட்ஸில் துடிச்சு கண்ணு முன்னாடி அது சாகிறத பார்ப்பீங்க. நாம் சாப்பிட்ற சமையல் உப்பே மண்புழு மேலே பட்டா செத்து போயிடும். தன்னாக கொண்டு போய் யூரியா, டிஏபி, பொட்டாஷை போட்டோன்னா ஒரு மண்புழு கூட அங்கே உயிரோடு இருக்க போகிறதில்ல. உப்பை போட்டால் மண்புழு செத்து போயிடும். உப்பு போட்ட இடத்துல நுண்ணுயிரி இருக்காது. அப்போ நான் இயற்கை விவசாயம் செஞ்சு மண்புழுவெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சோண்டு யூரியாவை போட்டால் அது ரெண்டும் எப்படி ஈக்குவல் ஆகும்? அது அந்த ரூட்டு இந்த ரூட்டும் ஒரே ரூட்டே இல்லை. எல்லாமே சாப்பாடு இலையில் பரிமாறிட்டு, விருந்து பரிமாறிட்டு கொஞ்சோண்டு விஷத்தையும் கூட வச்சா நீங்கள் சாப்பிடுவீங்களா? அந்த கதை தான் அது. அதனால் இந்த ரோடு ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறது ஒத்து வராது. மிக்சிங் எல்லாம் வேறு இடத்துல வச்சுக்கலாம், இங்கே ஒத்து வராது. இது பியூர் அண்ட் பியூர் ஒரு லைனில் தான் போய் ஆகணும். அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்புழு ட்ரில்லிங் பண்ணிட்டு போச்சே, அதில் மினிமம் ஒரு நாளைக்கு 20 தடவை வெர்டிக்கலாக போகுது, ஹரிசாண்டலாக போகுது. அப்போ என்ன செய்யுது? உங்கள் சாயில் 4 லட்சம் மண்புழுக்கள் இருந்தால் 80 லட்சம் தடவை புரட்டி போடப்படுது. இவ்வளவு மேசிவ் ஒர்க்கை யாருமே பண்ண முடியாது. அப்போ மண்புழு தான் உழவன், நம்மெல்லாம் உழவன் இல்லை. அதுதான் மண்ணை உழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு மேலே மண்புழு என்ன செய்யுது? இப்படி ட்ரில்லிங் பண்ணிச்சில்ல, அந்த ஓட்டைகள் வழியாக மழை பெஞ்சா தண்ணி கிடுகிடுன்னு இறங்கி உங்கள் கிணறையோ போர்வெல்லையோ ரீசார்ஜ் பண்ணும். இன்றைக்கி நடக்குதா அந்த வேலை? மண்புழுவே நிலத்தில் இல்லை. அப்போ கிணத்துல எப்படி தண்ணி ஊறும்? போர் 1000 அடி 1500 அடி போட்டுக்கிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்காரங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பூமிக்கடியில் போக போக தண்ணி இருக்க போகிறதில்ல. பூமி இன்னும் நெருப்பு குளம்தான், உள்ளுக்குள்ளேருந்தே லாவாக தான் வரப்போகுது ஒரு நாள். நம்ம அதை புரிஞ்சுக்காமல் உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம தண்ணியை அனுப்பியிருந்தா தானே அந்த தண்ணியை எடுக்க முடியும். தண்ணியே உள்ளே போக முடியல. லேண்டு சீலிங் வச்ச மாதிரி காங்க்ரீட்டாக மாறிடுச்சு. டிராக்டரை போட்டு உழுது ஃபெர்டிலைசரை போட்டு காங்க்ரீட் ஆக்கி வச்சுருக்கோம். மண்புழுவே வாழ தகுதியற்ற இடங்களை உருவாக்கி வச்சுட்டோம். அதில் எங்கே போய் ரீசார்ஜ் ஆகும்? ஸோ இப்போது கதைக்கு வருவோம். மண்புழு என்ன செய்யுது? இந்த ஹோல்ஸை போட்டு தண்ணி இறக்குது உள்ள. அப்போது குட்டி குட்டி நீர்த்தேக்கங்களை மண்புழுக்கள் உருவாக்குது. அதுக்கு பேர் மைக்ரோ டேம்ஸ்னு பேர். அப்போ எவ்வளோ அற்புதமான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த மண்புழு. நம்மளுக்கும் மண்புழுவையும் கம்பேர் பண்ணால் அந்த மண்புழு இயற்கைக்கு அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கு. சாயில் நியூட்ரலைசர்னு சொல்கிறோம் மண்புழுக்களை. உங்கள் நிலம் உப்பாக இருந்தாலோ கலராக இருந்தாலோ அமில நிலமாக இருந்தாலோ அதை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி தன்னுடைய என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் மூலமாக அதை மறுபடியும் ஃபெர்டைல் சாயிலாக மாற்றி வெளியில் துப்புது. அப்போ சாயில் டாக்டர் மண்புழு. அப்போ இவ்வளோ அவார்ட் நீங்கள் மண்புழுக்கு தான் தரணும். அவ்வளோ முக்கியமான வேலையை மண்புழு செய்து. அந்த மண்புழு எதை சாப்பிடுது? குப்பையை சாப்பிடுது. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அந்த கரும்பு தொகையை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அந்த தொகைகள் மக்க அதுதான் அதுக்கு உணவு. இப்போ அது கூரை மாதிரி இருக்குது. அப்போ வெளியில் போகிற உயிரினங்கள் மண்புழுவை பார்த்து பிடிச்சிட்டு போக முடியாது, ஒளிஞ்சிட்ருக்கு அதுக்குள்ளார. ஸோ ஷெல்டரும் கிடச்சிருச்சு, அதுக்கு ஹைடிங் பிளேஸும் கிடச்சிருச்சு, சாப்பாடும் கிடச்சிருச்சு. ஸோ மண்புழு விருந்தாளி சந்தோஷமாக லட்சமாக பெருகி எங்கே பார்த்தாலும் மண்புழு எரு போட்டிருக்கு. அடுத்த கேள்வி கேட்டேன். சரி, 1 மாதத்துக்கு ஒருக்கா வரீங்க, தண்ணி விடுறதில்ல, உரமும் போடுறதில்ல, ரைட்டு. பூச்சின்னு ஒன்று வருமா வராதா? 1 மாதம் கழிச்சு பார்க்கும்போது எல்லா செடியும் பூச்சியே தின்றுருந்தா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க, போய் பாருங்கள் எந்த செடியிலையாவது பூச்சி ஓட்டப்பட்டிருக்கான்னு பாருங்கன்னு சொன்னாங்க. எல்லா கரும்பும் நல்லா இருக்குது, இருந்தாலும் எப்படி ஏற்றுக்கிறது? எங்களுக்கு கோபமாக வருது. எதை கேட்டாலும் இவங்க பிடிவாதமாக அதை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாரும் சுற்றிலும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்களாம் அவங்களோட தோட்டத்தை சுற்றிலும். அப்போ என்ன ஆகுதா, அவங்கெல்லாம் அடிக்கும்போது நான் மட்டும் இயற்கை விவசாயம் பண்ணால் தப்பிக்க முடியுமா? இதான் எல்லா விவசாயிகளும் கேட்குற கேள்வி எல்லா மீட்டிங்லேயும். அதுக்கு இப்போ பதில் சொல்கிறேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஊரில் இருக்க அத்தனை பேரும் விஷக்கேனும் கையுமா அலையிறாங்கங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய நல்லது செய்கிற பூச்சியெல்லாம் ஐயோ இவங்க தோட்டத்தில் இருந்தால் நம்மளை தீத்து கட்டிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. இந்த அம்மா ஒருத்தி தான் ஊர்லேயே நல்லவங்க, இவங்க விஷமே போடல, அதனால இவங்க தோட்டத்துக்கு போனாதான் நம்ம உயிரோடு இருக்க முடியும்னு எல்லா தோட்டத்தில் இருக்க நன்மை செய்யக்கூடிய நான் வெஜிடேரியன் இன்செக்ட்ஸ் பூரா என் தோட்டத்தில் தான் அடைக்கலமாக இருக்குது. அதனால யார் வெஜிடேரியன் உள்ளே வந்தாலும் சம்பளம் வாங்காமல் வேட்டையாடுறதுக்கு ஆல்ரெடி இவங்க இருக்கிறாங்க. அதனால பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக பெருசாக நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் நான் ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கேன்
அப்படின்னு வரப்புக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வரப்பில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் பச்சை பயிறு தட்டைப்பயிறு இதையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் முழுக்க முழுக்க பூச்சி, ஊரில் இருக்க அவ்வளோ பூச்சியும் அதில் தான் உட்காந்துருக்கு. அப்போ நான் கேட்டோம், இதுலேருந்து என்ன விளைச்சல் வரும்னு. இது எனக்கு இல்லைங்க, இதுக்கு பேர் பலிகடா செடி அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் பலி கொடுக்குறோம். எதுக்கு பலி கொடுக்குறோம், இந்த சாப்பிட்ற பூச்சியெல்லாம் வருமில்ல, வந்தால் அப்பா என்னோட கரும்பை விட்டுரு, அதை விட சாஃப்டாக உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், நீ அதை போய் சாப்பிட்டுக்கோ, இந்த ஏரியா பக்கம் வராத அப்படின்னு பிரித்து கொடுக்கறதுக்காக கொஞ்சத்தை நான் வரப்பில் போட்டிருக்கேன். அதை போய் அது சாப்பிட்டுட்டோம். அது சாப்பிட வந்துருச்சுனாலே இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளோட சாப்பாடு இங்கே இருக்குதுன்னு. உடனே அது வந்துருமா? யார் வருவா? நான் வெஜிடேரியன் பூச்சி பின்னாடியே வந்துடும், வெஜிடேரியன் பூச்சி இருக்குன்னு தெரிஞ்சா. ஸோ அப்போ ஒருத்தரோட உணவு சங்கிலி, அந்த காம்ப்ளெக்ஸ் சங்கிலி ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ அது பார்த்துக்கும். இதுதான் அவங்க சொல்லி கொடுத்த பாடம். பாருங்க, பூச்சிகளுக்காக அவங்க எதுவுமே மெனக்கடல, ஒன்று அதுவே பார்த்துக்குச்சு. ரைட்டு. இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி எங்கூட வந்த ஒருத்தர் கேட்டார், களை வருமேம்மா, களை எப்படி கட்டுப்படுத்துவீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா நாங்களாம் விவசாயம் பண்ணதில்லை, இல்லை டவுன்லேருந்து போய் வேடிக்கை பார்க்க போயிருக்கோம். அப்போ தான் அவங்க கேட்டாங்க, இப்படி நிலத்தை மூடி வச்சுருக்கனே, களைச்செடியோட விதை உழந்தா இந்த குப்பைக்குள்ளே தானே உழுகணும், ஒரடி குப்பை, அந்த ஒரடி குப்பைக்குள்ளே விதை போய் விழுந்துருச்சு. முளைச்சி வெயிலை பார்க்க வரணும்னா மண் எங்கே இருக்குது, ஒரடி கீழே இருக்குது, அங்கே போய் விதை விழுந்துருச்சு. சூரிய வெளிச்சத்தை தாண்டி வர்றதுக்கு ஒரு அடி முளைச்சி வெளியில் வர வரைக்கும் தாக்கு பிடிக்குமா எந்த செடியாவது? தாக்கு பிடிக்காது. அதனால களைக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காதனால களைன்னு ஒன்றே அங்கே கிடையாது, களையே முளைக்கல. இதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேள்வி கேட்டோம்னா, இப்படி குப்பையை போட்டு வச்சுருக்கீங்களே, எப்படி உழவு ஓட்டுறதுன்னு கேட்டோம். அடுத்த தடவை போய் டிராக்டர் போட்டு உழவு ஓட்டணுன்னா இந்த குப்பைக்குள்ளே போய் டிராக்டர் சிக்கிக்கும்ல. அவங்க கேட்டாங்க, என்னங்க நீங்கள் டவுன்காரங்க, அதான் மண்புழுவே உழுது போட்டுறது இல்லைங்க, எதுக்குங்க திருப்பி உழணும்